ராமநாதபுரத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்திலையும் தேவிப்பட்டினத்திலிருந்து வெறும் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பெருவையில் ரணபலி முருகன் கோவிலோட வரலாறு பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். 18ஆம் நூற்றாண்டில் சேதுபதி மன்னரோட தளபதி கனவுல வந்த முருகன் தேவிப்பட்டினம் கடலடியில் தான் இருப்பதாக சொன்னார். அவர் சொன்னபடியே தேடினப்போ அங்கே சிலைகள் கிடைச்சது மிகவும் ஆச்சரியமான ஒன்று. ஆனால் ஒரு அதிசயம், அந்த சிலையை கடல்ல இருந்து எடுக்கும் போது அங்கே இருந்தவர்களுக்கு உடம்புல திடீர்னு ரணங்கள், அதாவது காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அதனால தான் இவருக்கு ரணபலி முருகன்னு பேரும் வந்துச்சுன்னு சொல்றாங்க. போல் சத்ரு சம்ஹார வேல் இந்த கோயிலில் ரொம்பவும் விசேஷமானது. எதிரிகளால் ஏற்படும் துன்பங்கள் நீங்கவும் செய்வினை கோளாறுகள் மறையும் இந்த கோவிலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் இங்கே வழிபடுவது மிகுந்த பலன் தரும் என்பது நம்பிக்கை. உடம்புல இருக்கிற தீராத வியாதிகளையும் மனசுல இருக்கிற ரணங்களையும் தீர்க்கும் சக்தி கொண்டவர் தான் இந்த முருகன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் ஒரு முறை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.